அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு எல்லாருக்குமே லீவ் இருக்குது வீக்லி ஒன்ஸு. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் எப்போவுமே லீவ் கிடையாது. அதுவுமே ஸ்கூல் லீவ் நேரங்களில் வேலை இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே அந்த வேலையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. எப்போவுமே நம்மளோட சேனலில் விலாக் அப்படின்னாலே ஒரு 2 டேஸ் விலாகாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நடந்த விலாக் மட்டும்தான், அதாவது ஒரு லீவ் அன்னைக்குன்னு எடுத்த விலாகு. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்க்கலாம். சில பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ காலையிலேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் உள்ள ரோலர் இருக்கும். இதில் ஒரு சைடு உள்ள ரோலர் பார்த்திங்கன்னா அது உடஞ்சி உள்ளேயே போய் அதை அப்படியே வாஷிங் மிஷின் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு. நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு வாஷிங் மிஷினில் துணி துவைச்சே ஆகணும். பட் இருந்தாலுமே இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். இதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்து அந்த ஸ்டாண்டை வந்துட்டு நான் என்னோடய பையனை வச்சு கலட்டி எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு இதோட ஸ்டாண்டு வந்துட்டு இங்கே லோக்கலில் கிடைக்காது. ஸோ அமேசானில் தான் கிடைக்கும். அதையுமே ஆர்டர் பண்ணிவிட்டு துணியை ஃபுல்லாக நான் வந்து கையில் துவைச்சி காய வச்சுட்டேன். இது காஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு பக்கெட் நிறைய துணி இருக்க தான் செய்யுது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியுமே துணி துவைச்சிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஒரு பொருள் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த பொருளோட அருமை நமக்கு தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வாஷிங் மிஷினில் நான் பச்சை குழந்த மாதிரி தான் நான் பொத்தி பொத்தி பாதுகாத்தேன். கிட்டத்தட்ட என்னோடய வாஷிங் மிஷினுக்கு ஃபைஹா பேபிக்கு சேம் ஏஜாக தான் இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே அதை லைட்டாக தொடச்சி அப்படி நான் வச்சுருப்பேன். ஏன்னா அதோடய யூசேஜ் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு துணியும் துவைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் சிசேரியன் பண்ணிவிட்டு துணி துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையில் துவைக்க வேண்டிய துணிகளை மட்டும் நான் வந்துட்டு கையில் துவைச்சிப்பேன். மற்றபடி வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். ஸோ நைட்டுக்கு எப்போவுமே பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் படுப்பேன். நேற்று நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் எந்த பாத்திரமே கழுவலை. ஸோ காலையில் எந்திரிச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நைட்டு பாத்திரம் கழுவலை அப்படின்னா. அதனால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அடுத்து கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா டக்குன்னு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் தால்ச்சா தான் வைக்க போகிறேன். இது வந்து ஸ்கூல் லீவ் டைம்லாம் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு. இதுவே ஸ்கூல் நேரங்களில் பண்ணுறது அப்படின்னா நைட்டே நான் வந்து இதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். துவரம்பருப்பு வந்து கை அளவு தான், என்னோடய கைகால் அளவில் ஒரு 4 கை நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மட்டன் கொழுப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதையுமே இது கூட சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கொழுப்புமே நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த துவரம்பருப்புமே நல்லா கொஞ்சம் மேஷ் ஆயிரும். இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் சாக்லேட் அப்புறம் பட்டர் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நம்ம எல்லா சமையலும் முடிக்கிறதுக்கு இடையில இந்த ஐஸ் வந்து நல்லா கொஞ்சம் விட்டுரும் அப்படின்ட்டு. அடுத்து நான் மாவு ஐட்டங்கள்லாம் அரைக்கணும் அப்படின்னா ஒரு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் ஊற வச்சிடுவேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தோசை மாவுக்கு நான் ஊற வைக்கிறேன், இன்னொரு பாத்திரத்தில் ஆப்ப மாவுக்கு ஊற வைக்கிறேன். ஸோ அரைக்கிறோம் அப்படின்னா ரெண்டையுமே ஒரே டைமில் அரைச்சிட்டோன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். அதே நேரத்தில் 2 மாவு இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு சைடு நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது வந்து சமையலுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மாவு ஐட்டங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோன்னா சமையல் முடித்த கையோடவே நம்ம மாவையும் அரைச்சி முடிச்சுட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம். அண்ட் சிக்கன் வந்து எப்போவுமே குழம்பு தான் பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கன் கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கூடவே நல்லா புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் வந்துட்டு அவ்வளோவா புளிப்பு இல்லை. மோஸ்ட்லி பாக்கெட்டில் வாங்குகிற தயிர் வந்து அவ்வளோவா புளிக்காது.
ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வந்துட்டு வெளியில் தான் மூடி வச்சேன். நான் 2 பச்சை மிளகா சேர்த்தேன். ஃபைஹா பேபி ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான்ட்டு. இது கூட 4 பச்சை மிளகா சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எப்போவாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது ஸ்கூல் ஹாலிடேஸில் மட்டும்தான் நான் இது ட்ரை பண்ணுவேன். தால்ச்சா அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இந்த 2க்கு தேவையான வெங்காயம், தக்காளி 2மே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தால்ச்சா பண்ண ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக விட்டுக்கிறணும் தால்ச்சாக்கு. முக்கியமாக தால்ச்சாவோட அந்த வாசம் கமகமன்னு இருக்கணும்னா கல்பாசி வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அடுத்ததாக அன்னாசி பூ வந்துட்டு ஒரு 2, 3 மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டை வந்து ஒரு 3 பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி லீஃப் ஒரு 2, 3 குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்புக்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். நான் கொஞ்ச நேரம் தான் மிக்ஸ் பண்ணுவேன். 2 தக்காளி கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக மேஷ் ஆகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவேன். தால்ச்சாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கிற போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்தவரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். இது ரொம்பவே முக்கியம். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த 2 மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்ச நேரத்தில் மேஷ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள் சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட், அதுக்கப்புறம் வாழைக்காய். இது கூட மாங்காய் சேர்க்கணும். ரொம்ப முக்கியமானது. ஆனால் மாங்காய் எந்த கடையிலையுமே கிடைக்கல. சரி ஓகே இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த காய்கறிகளோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் கமகமன்னு. இந்த முறைப்படி பண்ணிங்க அப்படின்னா கல்யாண வீட்டில் பண்ணுற சேம் தால்ச்சா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா தூளில் முந்திரி, பாதாம் இதெல்லாம் ஆல்ரெடி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். கொஞ்ச நேரம் வீடியோவில் நேச்சுரல் சவுண்டு கேட்கட்டும் அப்படின்னு விட்டோன்னா எப்போ பார்த்தாலும் ஃபைஹா பேபி கத்திக்கிட்டே தான் இருப்பான். அதனால் மோஸ்ட்லி என்னோடய வீடியோவில் நேச்சுரல் சவுண்டே கேட்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டுடலாம். அது வந்து கொதிக்கட்டும். அதாவது நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். அதுக்கிடையில் நான் ஊற வச்ச தோசை மாவு, ஆப்பம் மாவு 2மே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து தோசை மாவுக்குள்ளே தான் நான் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணிட்டோம். அந்த குழம்புக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அது வேகணும் அப்படின்னா அதுக்கிடையில் மாவு அரைக்கிற வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, இல்லைனா நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் அப்படியே மேலே இருக்கும். அதை எடுத்து அதோட இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நோன்பு வந்து நெருக்கத்தில் வந்துட்டுருக்கு. நோன்பு டைமில் ஆப்ப மாவு, தோசை மாவுக்கெலாம் வேலையே இல்லை. அதனால் வாங்கி வச்ச பச்சரிசி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே மாவு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நல்லா கைகளால் அடித்து விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஆப்ப மாவுக்கு நான் ரெடி பண்ணலை. அதுக்கிடையில் இந்த காய்கறிகள் வந்து ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி விசிலில் போட்டு வச்சுருக்கோம் துவரம் பருப்பு, கொழுப்பு. இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பருப்பு எப்போ தால்ச்சா கூட சேர்க்குறோமோ அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டோன்னா அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாகவே இருக்கணும். ஸோ லைட்டாக வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அது ஃப்ரீசரில் இருந்ததால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை, அடுத்து புதினா மல்லி தூவிட்டு மூடி போட்டு மூடிடுறேன். இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சும்மா 2 பீஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துட்றேன். நம்ம சேர்க்குற வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகணும். அதாவது கொஞ்சம் நல்லா கருகி போகிற மாதிரி வரணும். இந்த ஃப்ளேவர் தான் இந்த சிக்கனுக்கு ஒரு ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் பை சைடில் லைட்டாக நான் வந்து தால்ச்சாவையுமே கிளறி விட்டுட்டே இருந்தேன்.
ஃபைனலாக இந்த தால்ச்சாவில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கிறலாம். புளி வந்து காய்கறி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம முன்னாடியே புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு கத்தரிக்காய்லாம் ஒழுங்காக வேகாத மாதிரி இருக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ எப்போவுமே கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் புளி வந்து லாஸ்ட்டில் தான் நான் சேர்ப்பேன். ஸோ புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கிடையில் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. ஆனால் இது கூட நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதால ஆல்ரெடி இந்த சிக்கன்லேயுமே தண்ணி விடும். அதனால கொஞ்சம் தண்ணி விடுற வரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றி கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுருந்தேன் இதை தாளிச்சா, அதுவுமே நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதோட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான கல்யாண வீட்டு தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. தால்ச்சா ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அந்த பக்குவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் வீட்டில் தால்ச்சா பண்ணும்போது நான் கூடுதலாக பெரிய பாத்திரத்தில் தான் வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரசம் மாதிரி எல்லாருமே தால்ச்சா ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் அண்ட் தோசை மாவுமே இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு தோசை வித் தால்ச்சா அந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு, அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் வற்றி வரட்டும். அதை வத்துறதுக்கு இடையில நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தேங்காவை கீற ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி தோசை மாவு நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஆப்ப மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், அதனால நான் டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன். இப்போ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 4 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம கீறி வச்ச தேங்காய் அடுத்து ஊற வச்ச பச்சரிசி ரெண்டையுமே ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா அதுதான் ஆப்ப மாவு. ரொம்ப சிம்பிள். சில பேர் இது கூட சோறு சேர்த்து அரைப்பாங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். வெறும் பச்சரிசி தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பேன். நல்லா சாஃப்டாக வரும் ஆப்பம். ஸோ ஆப்ப மாவு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைட்டாக கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அதே பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே சிக்கன் ஃபுல்லாக பரவிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அதோட வாசனை. ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணணும். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு சிக்கன் கிரேவி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கடையில் நம்ம காலையிலே எடுத்து வச்சிட்டோம். இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. பட்டர் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு மெல்ட் ஆயிருச்சு. சில விஷயங்களாக மோஸ்ட்லி அக்கா கிட்டே இருந்து தங்கச்சி கற்றுக்குப்பாங்க. ஆனால் இந்த ப்ரௌனி வந்துட்டு நான் என் தங்கச்சிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து வீட்டிலையே கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரௌனி ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. இந்த மாவு எல்லாம் சேர்க்கும்போது ஜலிச்சு சேர்ப்பாங்க. அப்புறம் அந்த கேக் டின்னு வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு அசால்ட்டாக பண்ணேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தில் சொதப்பிட்டேன். இதை வந்துட்டு என் தங்கச்சிட்டையும் சொல்லி திட்டு வாங்கினேன். எப்படின்னா இது பண்ணும்போது கொஞ்சம் மாவு எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் எடுக்கணும். சாக்லேட் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் எடுத்துட்டேன். லைட்டாக மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதுக்காகவே ஃபைஹா பேபி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைதா மாவு சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் ராகி மாவு சேர்த்து இல்லைனா கோதுமை மாவு இல்லை சத்து மாவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்படி கரெக்டாக வருதோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். சாக்லேட் பீஸ் வந்து ஒரு பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் 1.5 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி அதிலே பீஸ் போடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட்டரில் வந்து ஒரு பாதி பட்டரை எடுத்துக்கிட்டேன். அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், இது நான் பர்ஃபெக்டாக பண்ணலை. என்னோட விருப்பப்படி சில விஷயங்களை மாற்றி தான் பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. 3/4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு, அடுத்ததாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்துட்டு முட்டை ஒரு 2 முட்டை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த முட்டை நல்லா நுர ததும்பு எடுக்கணும். பாத்திரம் வந்து எனக்கு வசதியாக இல்லை, அதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஹேண்டை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரௌனியை பொறுத்தவரை நம்ம கைகள்னால எவ்வளோ நம்ம அடித்து விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் உண்மையிலேயே பிஸ்னஸாக பண்ணுறவங்கள பாராட்டணும். ரொம்ப கஷ்டம் கைகள்னால நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னுமே 1 kg 2 kgன்னு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக சொல்லிடுறோம் அவங்களுக்கு என்ன காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை கஷ்டப்பட்டு அதை மேக் பண்ணி அது எவ்வளோ தூரம் ஒரு நீட்டான ஒரு அவுட்புட்டாக கொண்டு வர்றாங்க அப்படின்றது அதை கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆல்ரெடி பீட் பண்ண முட்டை கூட நான் வந்து அந்த சாக்லேட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டை சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ண அந்த ப்ரௌன் சுகர் அதையும் நான் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நான் மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா மைதா மாவு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னாலுமே நல்லா தான் வரும். நான் வந்துட்டு 3/4 கப்பு ராகி மாவு எடுக்கணும், ஆனால் நான் வந்துட்டு 1 கப்பு நிறைய எடுத்துட்டேன். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். 1 கப்பு நிறைய ராகி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. அடுத்ததாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ராகி மாவு சேர்த்தோம், அதோட ஃப்ளேவர் தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஃபைனலாக ஒரு 1/4 கப் மட்டும் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவு ஆல்ரெடி நல்லா ப்ரௌன் கலராக தான் இருக்கும், ஆனால் அதோட ரா ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சமாக சாக்லேட் பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியவே இல்லை. ராகி மாவு தான் சேர்த்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியலை. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு டின்னில் நல்லா நெய் தடவிட்டு அந்த மாவு வந்துட்டு ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு சமையல் பண்ணுற ஒரு குழம்பு பாத்திரத்தில் தான் கேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த டின் வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கலை, டேரெக்டாக ஆஃப்லைனில் ஷாப்பில் போய் தான் வாங்கினேன். இந்த டின் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்துட்டு நல்லா தட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உப்புக்கல் தான் உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை வச்சு அவ்வளோதான் மூடி வச்சிட வேண்டியதான். இது ஒரு 3/4 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் இருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ப்ரௌனி பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே கீழே கவுத்தும் போது நீட்டாக அது வந்து விழும். மைதா மாவில் பண்ணும்போது நீட்டாக வந்துச்சு. கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன், அதுவுமே சூப்பராக வந்துச்சு. பட் இப்போ ராகி மாவில் பண்ணும்போது அதாவது ராகி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். அதனால் கட் பண்ணும்போது அந்த கத்தியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கட் பண்ணி தானே சாப்பிட போகிறோம், பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். எதுவுமே நம்ம ட்ரை பண்ணியே பார்க்காம இருந்தோம், நமக்கு கஷ்டம் அப்படின்னு இருந்தால் நமக்கு அந்த விஷயம் வராது. அதில் மிஸ்டேக் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத சரி பண்ணி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சூப்பராக பண்ணிடலாம். இது சமையலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையுமே அப்படி தான். நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் அதில் நீங்கள் இறங்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அந்த மிஸ்டேக்கை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அதை திருத்திக்கும் போது தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் டைமில் நாளைக்கு கொரியர் போடணும். அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் இதில் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ரஸ் எழுதி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் காம்போவில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, காம்போ அப்படின்றது 4 பாக்கெட்டுமே வரும். ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து 5 பாக்கெட்டும் சேர்த்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்குமே காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது வெயிட் லாஸ் பவுடரும் அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் தான். இப்போ நோன்பு வருது அப்படின்றதால நோம்புக்குள்ளே அதிகமாக சமைக்க முடியாது, அதே நேரத்தில் குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிறீங்க. நிறைய ஆர்டரும் புக் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பேட்ச் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் பேட்ச் வந்து அப்பப்போ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதால உங்களுக்கு ஒரு டைம் கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் அனுப்புவேன். ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்காது. ஏன்னா எப்போ நான் ரெடி பண்ணுறனோ அடுத்த நாளே ஃபுல்லாக காலியாகிடும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 வகையான தானியங்களால் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் நீங்கள் தொடர்ந்து காலையில் அண்ட் நைட்
நைட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது 1 மாதத்துலேயே உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும். அது மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்டுக்குமே இந்த வெயிட் லாஸ் பவுடர் கொடுக்கறது மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய சுகர் அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு நேற்று ஃபேஸ் பேக்குள்ளது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையுமே நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஃபேஸ் பேக்குக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஒரு ப்ராடக்டை ரீச் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதில் உண்மைத்தன்மை இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும். அந்த விதத்தில் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே உண்மைத்தன்மையோட பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ஃபேஸ் பேக் தான். இப்போ வரைக்குமே நம்ம பேர் சொல்லக்கூடியது இந்த ஃபேஸ் பேக்காக இருக்குது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா 2 நாளையே நீங்கள் ஒயிட் ஆகணும், சூப்பராக க்ளோ ஆகணும், உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பரு, கரும்புள்ளி, கருவளையம், சன்டேன் எல்லாமே ரிமூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்டால் இது தயாரிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலுமே, இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் எல்லாரோட ஸ்கின்னுக்குமே ஏற்றது தான். அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னோட கலர் நல்லா ஒயிட்டாக மாறும். அந்த கலர் வந்து நல்லா பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.